Hi viewers, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோவில் நாம் ஒரு முக்கியமான விஷயம் பேச போகிறோம். நவம்பர் 17th பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் நேஷனல் எபிலெப்சி டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா எபிலெப்சி பற்றின அவேர்னஸ் பீப்புளுக்கு ரீச் அவுட் ஆகணும். அதே மாதிரி எபிலெப்சி பேஷண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் கரெக்ட் டைமில் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம மக்கள் எல்லாருமே எபிலெப்சி பேஷண்ட்ஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் மாரல் சப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த டேவை இந்தியா ஃபுல்லாமே த்ரூ அவுட் அவேர்னஸ்க்காக அன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி நாம் எபிலெப்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் எபிலெப்சி இன் சில்ட்ரன் அப்படிங்கிற டாப்பிக்கில் பேச போகிறோம். எபிலெப்சி இன் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லும்போது குழந்தைங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வருஷத்துக்கு ஆயிரக்கணக்கான குழந்தைங்க இந்த எபிலெப்சியால் பாதிக்கப்படுறாங்க. இதுக்கான ரீசன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பர்த் டைம் வரக்கூடிய ஒரு இன்ஜுரி, அதே மாதிரி பிரெயின் இன்ஃபெக்ஷன்ஸ், ஏதாவது பிரெயின் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும்போது வருது. அதே மாதிரி கீழே எங்கேயாவது அடிபட்டுக்கும் போது தலையில் அடிபட்டுக்கிறாங்க அப்படின்னா அந்த டைம் கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா ஜெனட்டிக் கண்டிஷன்ஸ், ஸோ ஜெனட்டிக் ரிலேட்டடாக ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அந்த டைம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது இடியோபத்திக் எபிலெப்சின்னு சொல்லுவாங்க. அதாவது எதனால் வருதுன்னே தெரியாது, ரீசனே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எபிலெப்சி. ஸோ இதெல்லாம் குழந்தைங்களுக்கு எபிலெப்சி வர்றதுக்கான காரணங்கள் அடங்கும். இப்போ குழந்தைங்களுக்கு எபிலெப்சி இருக்குது அப்படின்னு சொன்னால் பொதுவாக பார்த்தோன்னா குழந்தைங்களுக்கு ஒன்று ஜர்க்கிங் இருக்கலாம், அல்லது ஹெட் நாட்ஸ் இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தோன்னா ஸ்டாரிங், ஒரே இடத்த பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஐ கான்டாக்ட் நிறையா மிஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நம்ம எபிலெப்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில சிம்டம்ஸ்னே சொல்லலாம். குழந்தைங்களுக்கு எபிலெப்சி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் மூலிமா நம்ம ஏதாவது கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இமீடியட்டாக நம்ம டாக்டர்கிட்ட போய் ஆகணும். ஸோ நமக்கு பக்கத்தில் இருக்க நியூராலஜிஸ்ட் அப்படி இல்லைன்னா பீடியாட்ரிக் நியூராலஜிஸ்ட்டை போய் நம்ம பார்க்கணும். அவங்க இனிஷியலாக குழந்தையோட ஆக்டிவிட்டீஸ் பேஸ் பண்ணி எபிலெப்சி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சில டெஸ்ட்டு சொல்லுவாங்க, இன்க்ளூடிங் இஇஜி, எம்ஆர்ஐ. ஸோ இதெல்லாம் எடுப்பாங்க. இப்போ பிரெயினில் ஏதாவது மால்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, அப்படி இல்லை பிரெயினில் ஏதாவது இஷ்யூ இருக்குது, அதனால் எபிலெப்சி வருது அப்படின்னா எம்ஆர்ஐயில் நமக்கு டிடெக்ட் ஆயிரும். சப்போஸ் எம்ஆர்ஐயில் எதுவுமே டிடெக்ட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ ஏர்லி சைல்டுஹுட் அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள் எம்ஆர்ஐயில் உடனே தெரியாது. அடுத்து ரெண்டாவது பார்த்தோன்னா இஇஜியில் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இஇஜி எடுக்கிறாங்க அப்படின்னா எபிலெப்சி எந்தெந்த இடத்துல இந்த பர்ஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. அதே மாதிரியே என்ன டைப் ஆஃப் எபிலெப்சி குழந்தைக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் இஇஜி மூலிமா ஈஸியாக டிடெக்ட் பண்ணிடலாம். இப்போ எபிலெப்சி இருக்குது அப்படின்னா இதுக்கு அடுத்து என்ன ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோன்னா ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக்ஸ். ஸோ குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னா ட்ரக்ஸ் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ட்ரக்ஸ் பார்த்தோன்னா 70 to 80% மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். சப்போஸ் இந்த மெடிக்கேஷன்ஸில் குழந்தைங்களோட சீசர் கண்ட்ரோல் ஆகலைனாலோ, அப்படி இல்லை குழந்தைங்களுக்கு சீசர் இன்னும் அதிகமாகுது, ஸோ ஃபுல்லி ஸ்டாப் ஆகலை அப்படிங்கும்போதோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த சஜஷனுக்கு போவாங்க. அடுத்து என்னென்னா டயட்டு. ஸோ இது நம்ம நியூராலஜிஸ்ட் அண்ட் டயட்டிஷியன் 2 பேரும் சேர்ந்து இந்த டயட் நமக்கு கொடுப்பாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா நிறையா டயட்ஸ் இருக்குது. அதாவது கீட்டோஜெனிக் டயட், அதே மாதிரி மாடிஃபைட் அட்கின்ஸ் டயட், எம்சிடி டயட், அந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க. ஸோ இந்த டயட் குழந்தைங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டயட் கான்செப்ட் போகிறாங்கன்னா இது எல்ஜிஎஸ், அதே மாதிரி டிராவட் சிண்ட்ரோம், அதே மாதிரி க்ளூட்டோன் சிண்ட்ரோம், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய எபிலெப்சி இருக்கக்கூடிய சில்ட்ரனுக்கு இந்த கீட்டோஜெனிக் டயட் இந்த மாதிரி டயட்ஸ் கொடுக்கும்போது எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எபிலெப்சி சர்ஜரி. ஸோ டயட்டில் கண்ட்ரோல் ஆகாத, அதே மாதிரி ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக்ஸில் கண்ட்ரோல் ஆகாத ஷீசர்ஸ் எல்லாத்தையுமே இந்த சர்ஜரி மூலிமா கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு டாக்டர்ஸ் டிசைட் பண்ணால் இந்த சர்ஜரி நமக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா சர்ஜரிலேயே நிறையா டைப் இருக்குது. அதாவது பார்த்தோம்னா டெம்பரல் லோபெக்டாமி, லெசினோக்டாமி, அதே மாதிரி ஹெமிஸ்பெரக்டாமி, கார்பஸ் காலசட்டமி, அந்த மாதிரி நிறையா டைப்ஸ் இருக்குது. ஸோ இதில் அந்த சில்ட்ரனுக்கு என்ன எபிலெப்சி தேவை அப்படிங்கிறத என்ன எபிலெப்சி சர்ஜரி தேவை அப்படிங்கிறத டாக்டர்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் எம்ஆர்ஐ, ஸ்பெக்ட் ஸ்கேன், அதே மாதிரி நிறைய டெஸ்ட்டு, மெக், அந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க. ஸோ இந்த எல்லா டெஸ்ட்டும் நம்ம எடுத்துகிட்டு இதுலேருந்து ஒரு கன்க்ளூஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மக்கிட்ட என்ன பிரச்சனை, என்ன சர்ஜரி இம்பார்ட்டண்ட், ஸோ என்ன பண்ணணும் அப்படிங்கிறதே டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சர்ஜரி அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் பயந்துக்குவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சர்ஜரி சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டு டாக்டர்கிட்ட நீங்கள் நியூரோ சர்ஜன் அவங்கக்கிட்ட போய் சர்ஜரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது முடிஞ்ச வரைக்குமே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ ஃப்ரம் அவர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் இது சொல்கிறேன் உங்களுக்கு.
அதே மாதிரி சில்ட்ரனுக்கு வந்துட்டு எபிலெப்சியில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறையா விஷயங்கள் வந்து ட்ரிக்கர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் லைட் வந்து ட்ரிக்கர் ஆகும், சவுண்டு வந்து ட்ரிக்கர் ஆகும். ஸோ இந்த மாதிரி ட்ரிக்கரிங் ஆகக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அது அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் கொடுக்குமே ஒழிய, அந்த ஸ்ட்ரெஸ்ஸால் சீசஸ் இன்க்ரீஸ் ஆகுமே ஒழிய அவங்களுக்கு வந்து அதால் எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கான ஒரு என்விரான்மெண்ட்டை நம்ம வீட்டில் க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு எந்த என்விரான்மெண்ட் செட் ஆகுதோ அந்த என்விரான்மெண்ட்டுக்குள்ளே நம்ம செட் ஆகிக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த எபிலெப்சியை அவங்களோட சேர்ந்து நம்மளும் வந்து ஓவர் கம் பண்ண முடியும். இப்போ வந்துட்டு சர்ஜரி வந்து பண்ணியாச்சு அப்படின்னா இதோட சக்ஸஸ் ரேட் வந்து பார்த்தோன்னா 70 to 80% வந்துட்டு சீசர் ரிடக்ஷனுக்கான சக்ஸஸ் ரேட் இருக்குது. ஸோ ஏன் இந்த பேலன்ஸ் இல்லை அப்படின்னா பேஸ்ட் ஆன் சீசர்ஸ். ஸோ வந்து சீசர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த எபிலெப்சி அப்படின்னு சொல்லி ஓவராலாக பார்த்தோன்னா 100% இட் இஸ் நாட் அ க்யூரபிள். ஸோ 100% இதை வந்து க்யூர் பண்ணவே முடியாது. இதை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ டெய்லியும் சீசர் இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். அந்தளவுக்கு ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து கம்பைன்ட் ஆஃப் ஆல் மெடிக்கேஷன்ஸ், அதே மாதிரி சர்ஜரி, எதுவாக இருந்தாலும் சரி, டயட், இது எல்லாத்தையும் நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணலாமே ஒழிய சீசரை வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு அந்த 70 to 80% வரைக்கும் சக்ஸஸ் ரேட் இருக்கும். பேலன்ஸ் வந்து சீசஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக்ஸ் மூலிமா வந்துட்டு டார்கெட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அது வந்து நிறைய பேத்துக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு அடுத்து வந்து ஒரு 2 சர்ஜரிஸ் வந்து சொல்லுவாங்க. இது வந்து என்ன மாதிரி சர்ஜரி அப்படின்னா ஒரு சிப் ரிலேட்டட் சர்ஜரி. அதாவது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா விஎன்எஸ், ரெண்டாவது பார்த்தோன்னா ஆர்என்எஸ். ஸோ விஎன்எஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா நமக்கு இங்கே செஸ்ட்டு சைடு வந்து ஒரு சிப் வைப்பாங்க. அந்த சிப் வந்து எங்கே கனெக்ட் ஆகும்னா நம்மளுடைய நெக்குக்கு பின்னாடி வந்துட்டு வேகஸ் நர்வ் அந்த இடத்துல வந்து நமக்கு கனெக்ட் ஆகும். ஸோ இங்கே இருந்து விஎன்எஸ்னாலே வேகஸ் நர்வ் ஸ்டிமுலேஷன் தான். ஸோ இங்கே இருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சீசர்ஸ் வரும்போது இந்த சிப் வந்து சிக்னல்ஸ் வந்து சென்ட் பண்ணும். அது போய் அந்த நர்வில் வந்து சிக்னல்ஸை பாஸ் பண்ணும். ஸோ அது மூலிமா சீசர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதுக்காக அந்த விஎன்எஸ் கொடுப்பாங்க. இது வந்து நெக்ஸ்ட்டு சர்ஜரி கூட அடிஷ்னலாக பண்ணக்கூடிய ஒரு சர்ஜரி. அடுத்து ஆர்என்எஸ். ஸோ ஆர்என்எஸ் அப்படிங்கும்போது பிரெயினில் ஒரு சில இடத்துல வந்து லொக்கேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து தான் வந்துட்டு நமக்கு சீசர்ஸ் வருது அப்படின்னு சொல்லி லொக்கேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு எலக்ட்ரோட் மாதிரி வைப்பாங்க. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரிக் பல்சஸை வந்து சீசர் வர்ற டைம் க்ரியேட் பண்ணி அது அந்த சீசரை வந்து ஸ்டாப் பண்ணும். ஸோ இது 2 தான் நடக்கும். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட காலம் 7 to 10 years, சில டைம் 15 years பேஸ்ட் ஆன் அந்த சிப்பில் இருக்கக்கூடிய பேட்ரி. இதை பொறுத்து நம்ம திருப்பியும் அந்த சர்ஜரி வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒன் டைம் சர்ஜரி கிடையாது. ஸோ இது 2 வந்துட்டு அடிஷ்னல் சர்ஜரிஸ் வித் மெயின் எபிலெப்சி சர்ஜரி. இது வந்து நமக்கு திருப்பி இந்த அடிஷ்னல் சர்ஜரி அப்படிங்கிறது நமக்கு ரிப்பீட்டாக தேவைப்படக்கூடிய ஒரு சர்ஜரியாகவும் இருக்கும். ஸோ இப்போ சர்ஜரி பண்ணிட்டோம் அப்படின்னாலும் சீசர் வந்து மெயின் ஃபோக்கஸ் பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு, எடுத்தாச்சு, இப்போ சீசர் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக இருக்குமா அப்படின்னாலும் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா வேறு இடத்துல இருந்தும் சீசர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் முதலே சொன்ன மாதிரி சீசர் வந்து கம்ப்ளீட் க்யூரபிள் கிடையாது. பட் சிவியராக இருக்கக்கூடிய சீசர்ஸை வந்து அது குறைக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த ஒர்க் பண்ணக்கூடிய வேலை. Epilepsy surgery is not a medical procedure. It is a symbol of hope. The same time, epilepsy surgery is not a last resort. It is a right resort when medications fail. Epilepsy surgery is not a dangerous one. So, it is really very safe when we done under an expert hands. குழந்தைங்களுக்கு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த எபிலெப்சி சர்ஜரியை நம்ம சீக்கிரம் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நல்லது. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்துட்டு நியூரோ எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இது மூலிமா அவங்களுடைய பிரெயின் வந்து ஈஸியாக வந்து அந்த இதுக்கு அடாப்ட் ஆயிரும். அதே மாதிரி நான் முதலே சொன்ன மாதிரி எபிலெப்சி சர்ஜரி நம்ம எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு இந்த மெடிக்கேஷன்ஸ்க்கு ட்ரக் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய எபிலெப்சி, அதே மாதிரி சிவியர் எபிலெப்சி வந்துட்டு அவங்களுடைய பிரெயின் டேமேஜ் ஆகிறதுலேருந்து அவங்கள ப்ரிவெண்ட் பண்ணும். அவங்களுடைய டெவலப்மெண்டல் டிலே வந்துட்டு அது இன்னும் வந்துட்டு ஸ்டாப் பண்ணி வைக்கும், ஹோல்ட் பண்ணி வைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுடைய மைல்ஸ்டோன் டெவலப்மெண்ட்டை வந்து நம்ம வந்து கண்கூட பார்க்க முடியும். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எபிலெப்சி சர்ஜரி வந்துட்டு உங்களுடைய ஃபைனல் ரெசார்ட்டு நீங்கள் நினச்சிங்க, இதுதான் உங்களுக்கு ஃபைனலாக டாக்டர் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா தட் இஸ் நாட் அ ஃபைனல் ரெசார்ட். ஸோ அதான் முதலே சொன்ன மாதிரி அது வந்துட்டு நமக்கு ரைட் ரெசார்ட். நம்ம அங்கேருந்தால் மறுபடியும் ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கான எபிலெப்சி பற்றின விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நிறையா பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ எனக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்போஸ் எனக்கு தெரியல அப்படின்னா என்னுடைய நியூராலஜிஸ்ட் கிட்ட கேட்டுட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே மாதிரி உங்கள் ஏரியாவில் எபிலெப்சி பேஷண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா, குறிப்பாக சில்ட்ரன்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு உங்களுடைய மாரல் சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.